நம்ம எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணுறது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. பட் என்னைக்காவது இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏன் இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட டைம், மணி, எஃபர்ட் எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வேல்யூபிளான கான்டென்ட்டை நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க, அதுவும் ஃப்ரீயில். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அண்ட் இன்ஸ்டாகிராமில் யூடியூப் மாதிரி ஆட் ரெவன்யூ கிடையாது. ஸோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன வேலை ஏர்ன் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்ஸ்டாகிராமில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிற ஒரு கான்செப்டை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்கிறேன். ஸோ ஈஸியாக புரியும் நம்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு எம்டி லேண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த எம்டி லேண்ட் தான் இன்ஸ்டாகிராம். இப்போ அந்த எம்டி லேண்டில் என்னோட டைம், மணி, எஃபர்ட் இது எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டை பில்ட் பண்ணுறேன். அதுக்கு என்ட்ரியுமே ஃப்ரீன்னு வைக்கிறேன். இப்போ அந்த எம்டியாக இருந்த லேண்டில் என்னோட டைம் அண்ட் மணி எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிளே கிரவுண்ட் பில்ட் பண்ணி அதில் என்ட்ரியுமே ஃப்ரீன்னு வச்சனால நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அங்கே ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆயிரும். இப்போ நான் அந்த இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வச்சேன்னா கண்டிப்பாக இங்கே வரவங்களில் கொஞ்சம் பேர் அந்த ஷாப்புக்குமே வருவாங்க. இது மூலமா ஒரு ரெவன்யூ பில்ட் ஆகும். ஸோ அங்கே வர பப்ளிக்கை இன்னும் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் ஷாப் அங்கே பில்ட் பண்ணனா அது மூலமா என்னால் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த சேம் கான்செப்ட் தான் இன்ஸ்டாகிராம்லேயுமே. ஸ்டார்டிங்கில் உங்களோட டைம், மணி, எஃபர்ட் இது எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரீயான கான்டென்ட் தான் நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் உங்ககிட்ட ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் பில்ட் ஆகிட்டாங்கன்னா உங்களால் அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பில்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு புது கான்செப்ட்லாம் கிடையாது, ரொம்ப பழைய கான்செப்ட் தான். அண்ட் நம்மளோட டே டு டே லைஃப்லலாம் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் இன்ஸ்டாகிராம்லேயும் நடக்குது. இந்த விஷயம் எல்லாமே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் உங்கள் மைண்ட்லேயே இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கும். ஒருவேளை நான் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணனா நான் என்னென்ன வேலை வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தானே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வே ஆஃப் இன்கம் வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் அண்ட் ஒர்க்கிங் வித் பிராண்ட்ஸ். நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்துருப்போம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பான்சர்ஷிப் மூலயமா ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் மணியை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பான்சர்ஷிப் ஏர்னிங் வந்துட்டு உங்களோட பேஜோட நீஷை பொறுத்து டிஃபர் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட் பேஜ் வச்சிருக்கிற ஒரு பர்சனுக்கு கம்மியான ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே அவரால் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ் வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப் மூலமா ஏர்ன் பண்ண முடியும். இதுவே வந்துட்டு ஒரு நார்மல் என்டர்டைன்மெண்ட் ரீல்ஸ் மட்டும் பண்ணி போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற நீஷை பொறுத்து உங்களோட ஸ்பான்சர்ஷிப்போட ஏர்னிங்ஸுமே டிஃபர் ஆகும். ஸோ நீஷுங்கிறது என்னன்னா, நீங்கள் என்ன டாபிக் ரிலேட்டடாக கான்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்க, அந்த டாபிக் தான் நீஷ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபிட்னஸ் ரிலேட்டட்னா உங்களோட நீஷ் வந்துட்டு ஃபிட்னஸ். இல்லை நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக கான்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா உங்களோட நீஷ் வந்துட்டு ஃபினான்ஸ். ஸோ ஹை வேல்யூ இருக்கிற நீஷாக நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி அது ரிலேட்டடாக கான்டென்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களால் நல்ல அமௌண்ட் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ செகண்ட் வே ஆஃப் ஏர்னிங், பிகம் அன் அஃபிலியேட். அஃபிலியேட்ங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னா இப்போ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த ப்ராடக்ட்டோட வெறும் லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணினா அவங்க ப்ராடக்ட்டை வாங்கினா உங்களுக்கு அது மூலிமா எந்த விதமான ரெவென்யூமே இருக்காது. இதுவே நீங்கள் அஃபிலியேட் லிங்க் அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மூலிமா உங்களுக்குமே அது மூலிமா ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ இந்த அஃபிலியேட் லிங்க்ல வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பே பண்ண போகிறதில்ல. அந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னவோ அதுதான் அவங்க பே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த லிங்க் அஃபிலியேட் லிங்க்னால உங்களுக்கு அதுலேருந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணுற மூலிமா உங்களால் ஒரு நல்ல அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த அஃபிலியேட் லிங்க்லாம் எங்கேருந்து கிடைக்கும்னு தெரிலனா, இன்டர்நெட்டில் எக்கச்சக்கமான அஃபிலியேட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அமேசான் அசோசியேட், கிளிக் பேங்க், ஜேவிசோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அஃபிலியேட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் போயிட்டு சைன் இன் பண்ணி உங்களோட அஃபிலியேட் லிங்கை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேர்ட் வே ஆஃப் ஏர்னிங், என்னால் மற்றவங்க ப்ராடக்ட்லாம் செல் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பில்ட் யுவர் ஓன் ப்ராடக்ட் அண்ட் அது ஆஃப்லைனோ ஆன்லைன்லேயே வந்துட்டு உங்களால் செல் பண்ண முடியும். ஸோ என்ன பொறுத்தளவில் ஆன்லைன் தான் பெட்டர் சாய்ஸ். பிகாஸ் உங்களோட கம்யூனிட்டியுமே ஆன்லைனில் தான் பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஆன்லைனில் எடுத்திங்கன்னா உங்களால் ஈஸியாக நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாப்பை பில்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸுமே கம்மியாக இருக்கும். ஸோ ஃபோர்த் வே ஆஃப் ஏர்னிங், செல் யுவர் ஓன் கோர்ஸ். உங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்கில்ஸை அதை வேல்யூபிளான கோர்ஸாக கிரியேட் பண்ணி அதை உங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்ட செல் பண்ணி அது மூலியமாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் கோர்ஸ் செல் பண்ணுற மூலிமா உங்களால் நிறைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எடுத்துப்போம், பி ஜாரன்சன். இவர் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர். இவர்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 5,66,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ்னு எடுத்துப்போமே. இந்த 5 லட்சம் ஃபாலோவர்ஸுமே ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ். ஏன்னா இவங்க ஏதோ விதத்தில் ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறனால தான் இவர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ வீடியோ வருது. பட் ஒருத்தவங்க அந்த வீடியோ லைக் பண்ணி அதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த 5 லட்சம் பேருமே கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த் மேலே ஏதோ விதத்தில் இன்ட்ரெஸ்டடாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த 5 லட்சம் பேருமே என்ன பொறுத்த அளவில் ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஃபிட்னஸ் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு 2000 ருபீஸ்க்கு. இவர் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் வச்சிருக்காரு. பட்
நம்மளோட கால்குலேஷனுக்காக ஒரு 2000 ருபீஸில் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபாலோவர்ஸில் நிறைய பேர் வந்துட்டு இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே ஒரு 10% இல்லை ஒரு 1% எடுத்துப்போம். ஸோ 5 லட்சம் பேரில் 1%ங்கிறது 5000 பேர் தான். ஸோ இந்த 5000 பேர் வந்துட்டு அவரோட 2000 ருபீஸ் ஃபிட்னஸ் கோர்ஸை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவரோட பேங்க்கில் 1 crore rupees இருக்கும், விச் இஸ் ஹியூஜ் அமௌண்ட். ஏன்னா ஒரு நார்மல் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனுக்கு 1 crore ஒரு பெரிய விஷயம். பட் உங்களோட ஸ்கில்ஸை வேல்யூபிளான ஒரு கோர்ஸாக கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த 1 crore rupees வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது உங்ககிட்ட சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா. அண்ட் 5th வே ஆஃப் ஏர்னிங், உங்ககிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இல்லை ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கு டிராஃபிக் தேவைன்னா உங்களால் ஈஸியாக உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை அந்த பேஜுக்கோ இல்லை அந்த பிளாட்ஃபார்முக்கோ ரீடைரக்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் உங்ககிட்ட ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் பில்ட் ஆகிட்டாங்கன்னா உங்களாலுமே மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை இன்ஸ்டாகிராம் மூலிமா ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கோ இல்லையோ, கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் இன்ஸ்டாகிராம் பேஜ் நவ். ஸோ இந்த விஷயத்தை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுறதுக்காக நானுமே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேஜ் எப்படி போயிட்டு இருக்குது, அந்த பேஜோட க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேஜோட ஃபியூச்சர் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன மாதிரியான பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். See you in the next video. Bye.